வணக்கம். வாழை மாரி செல்வராஜின் சினிமா அப்படிங்கிறத விட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்த பார்க்கும்போது ஒரு காமெடி காட்சி வருதுன்னா நீங்க சிரிப்பீங்க. லவ் சீன் இருந்துச்சுன்னா நீங்களும் காதல் வசப்படுவீங்க. கோபப்படுற சீன் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயும் கோபம் வரும். அழுகை சீன்ல நீங்களும் கண்டிப்பா அழுவீங்க. இப்படி ஒவ்வொரு ஆடியன்ஸையும் இந்த கதைக்குள்ள தனக்குள்ள ஈர்த்து வச்சிருக்கிறது இந்த வாழை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 90களில் பள்ளி பருவத்திலும், கல்லூரி பருவத்திலும் இருந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த காலகட்டத்துக்குள்ள நம்மள கொண்டு போது, அந்த கடைசி 20 நிமிஷம் இருக்கே, அப்பா! இப்படி ஒரு கிளைமாக்ஸ அதாவது படத்தோட கிளைமாக்ஸுக்கும் சில அறிகுறி இருக்கும். என்ன அப்புட்ன்னா, அ தியேட்டர்ல வந்து லைட்டெல்லாம் போட்டுருவாங்க. கிளைமாக்ஸ் நெருங்குன உடனே, ஸ்க்ரீன் அப்படியே வந்து அந்த திரை வந்து ஸ்க்ரீன் அப்படியே மறைச்சுக்கிட்டே வரும். படம் முடிஞ்சுன்னு எழுத்தெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போவாங்க. ஆனா, இந்த படத்திலேயே எல்லாம் இந்த அறிகுறி வருது. லைட்ட போட்டாங்க, ஸ்க்ரீன் அப்படியே மெல்ல மூடுது, எழுத்து போட்டாங்க. ஆனா, படம் முடிஞ்சிருச்சுன்னு புத்திக்கு சொல்லுது. ஆனா, மனசு வந்து எந்திரிச்சு போகாத அப்படின்னு நம்மள இன்னும் அந்த சீட்டு நுனியில ஒரு கனத்த இதயத்தோட தான் ஆடியன்ஸ் எல்லாருமே இ இருக்கிறாங்க, இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் இந்த வாழை படத்த ம் பார்த்து முடிச்சோனே அவ்வளோ ஃபீலிங்கு. 20 நிமிஷம் அந்த கடைசி 20 நிமிஷம் அதிலயும் ஒரு நாட்டுப்புற பாட்டு போட்டு அந்த ஒப்பாரி பாட்டு இலவு வீட்ல படிப்பாங்க இல்லையா? அப்படியே நம்மள வந்து மனச உருக்கிடுது அப்படின்னு தான் சொல்லலாம் வாழை. அதாவது வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான் இயக்குனர்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தத வந்து உண்மை சம்பவம் வச்சுட்டு படத்த எடுக்கல. ஆனா அந்த மாரி செல்வராஜ் படத்த முதல்லயே சொல்லிட்டாரு. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். அதன் அடிப்படையில வந்து புனையப்பட்ட கதை அப்படின்னு சொல்றாரு. அதுல வர்ற கதாபாத்திரமா வர்ற அந்த சிறுவன் பொன்வேல். இந்த பொன்வேலுக்கு அப்பா! பயங்கர கிளாப் பண்ணலாங்க. படத்தோட உயிர் நாடி அவன் தான். மொத்த படத்தையும் அந்த சின்ன பையன் கொஞ்சம் கூட வந்து ஒரு நடிப்பு அப்படி சொல்லலாம். அப்படியே வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லலாம். அவனுக்கு சக தோழனா வர்ற அந்த சேகர் கதாபாத்திரம் அந்த பையனும் தான் சரி. எல்லா கேரக்டருமே இதில யார் வந்து நடிப்பு மிகைப்படுத்தின நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே வாழ்வியல் மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். தேனி ஈஸ்வர் அவருடைய ஒளிப்பதிவு இருக்கே, அப்படியே படத்தில அ ஆரம்பத்துலேருந்து கடைசி காட்சி வரையும் நம்மள அந்த ஊருக்குள்ளேயே கொண்டு போயிருது. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில புளியங்குளம் உள்ள ஒரு ஊரு. அந்த ஊர் மக்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி வேலைக்கு போவாங்க. என்ன வேலைன்னா, அ வாழைத் தோட்டங்கள்ல உள்ள வாழை தார்கள வந்து வெட்டி எடுத்து அத லாரியில ஏத்தி வியாபாரிட்ட கொண்டு போகிற வேலை. அதுக்கு குறைவான கூலி குடுத்துக்கிருக்காங்க. அப்ப முதலாளிட்ட இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அந்த கூலிய உயர்வான கூலிய பெறுறாங்க ரூ. 1 அதிகமா. அதுக்காக அந்த முதலாளி இவங்கள கொஞ்சம் சில விஷயங்கள்ல பழி வாங்குறாரு. அந்த மாதிரி கதைய போகுது. ஹீரோவா வரக்கூடிய சிறுவன் பொன்வேல் வந்து சிறப்பா படிக்கக்கூடிய மாணவன் 8த் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து லீவுல அதாவது சனி, ஞாயிறு லீவுல இந்த வாழைத்தாரு தொழிலுக்கு அவங்க அம்மா வந்து கூட்டு போறாங்க சமைக்கிறதுக்காக. அது வந்து இவனுக்கு பிடிக்கல. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சில சாக்கு போக்கு சொல்லி ஒவ்வொரு சனி, ஞாயிறுலயும் அந்த வாழைத்தார சுமக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்றான்னா, அவனும் அவனுடைய நண்பனும் சேர்ந்து சில ஐடியாக்கெல்லாம் பண்றாங்க. இப்படி வந்து அந்த கிராமத்தோடைய மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கிற படமா தான் கதை தான் இந்த வாழை. இந்த படத்த பத்தி சொல்லும்போது ரொம்ப கனத்த இதயம், அழுகை அப்படிலாம் இது ஒரு ஒரு சோகமான படமா அப்படிலாம் நெனச்சிடாதீங்க. நீங்க உங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய பல காட்சிகள் இருக்குது. குறிப்பா நெறைய கேரக்டர் இந்த படத்துல வந்தாலும், ஒரே ஒரு கேரக்டர் வரும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அது வந்து பூங்கொடி டீச்சர் நிகிலா. அவங்க வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஒரு மாணவனுக்கும், ஒரு டீச்சருக்குமான உறவை வந்து ரொம்ப எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு டீச்சர் ஒரு என்னன்னாலும் கோவமே வரமாட்டேங்க. எப்பயும் புன்னகையோட இருக்காங்களே, இப்படி ஒரு டீச்சர் நமக்கு அமையலையே அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து அந்த 90 காலகட்டத்தில இருந்த எல்லா நிகழ்வுகளும் காட்டும்போது, நமக்கு வந்து அது ரொம்ப மகிழ்ச்சிய கொடுக்குது. அந்த கமல், ரஜினி அந்த சின்ன சின்ன சண்டை காட்சிகள், ரசிகர்களுக்குள்ளே நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு கோடாங்கிக்காரன் வந்து சடுகுடுக்காரன் வர்றது, கோழி தூங்குற காட்சிகள், அ பசு தாய ப அம்மா பசுக்கு முன்னாடி வந்து பால் கறக்கிறதுக்காக இறந்து போன கன்னுக்குட்டிய வந்து வச்சிருப்பாங்க. அது மாரி காட்சிகள். இதெல்லாம் வந்து மனசுல நமக்கு ஒரு ஈர்ப்ப குடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் இந்த இளையராஜா மியூசிக்கு அந்த பூங்குடி சம்மந்தமான பாடல்களையா இவங்க இந்த சிறுவர்கள் தேடி பாடக்கூடிய காட்சியாகட்டும், அப்புறம் வந்து அந்த ஒரு லவ் சீன் மருதாணிய அரைச்சு அரைச்சு லவ்வருக்கு குடுத்து விடுறப்ப பேக்ரவுண்டா தூதுவளைய அரைச்சு
அந்த பாடலாகட்டும், இப்படி வந்து அந்த 90கள் காலகட்டத்தில உள்ள பாடல்களையும் அப்படியே ஓட விட்டுருக்கிறது வந்து ரசிகர்கள் இன்னும் ஈர்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில வாழை வந்து தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிஷம். மிக சிறப்பான ஒரு எதார்த்தமான கதையை குடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. மியூசிக் சந்தோஷ் நாயர்லாம் சூப்பர். ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர் சிறப்பா பண்ணியிருக்காரு. நடிப்பு எல்லாரும் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி.